ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா CSS டிஸ்ப்ளேன்ற ப்ராப்பர்ட்டி பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு h5 டேக் கிரியேட் பண்ணிருக்கேன், பிளஸ் p டேக் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த h5 டேக்லயும் p டேக்லயும் ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணிருக்கேன். இந்த h5 டேக்கும் p டேக்கும் என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு பிளாக் எலிமெண்ட்னு சொல்லுவோம். அதாவது இது ஒரு லைன் ஆக்குபை பண்ணும். வாங்க இதை ரன் பண்ணி கேட்டுறேன். பாத்தீங்களா, ஹலோன்ற கண்டென்ட்டும் வேர்ல்டுன்ற கண்டென்ட்டும் தனித்தனி லைனா ஆக்குபை பண்ணிருக்கு பிளாக்ன்றதுனால. இந்த இடத்துல நாம என்ன பண்ண போறோம்னா டிஸ்ப்ளேன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி நம்ம இதை ஒரே லைன்ல அலைன் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். வாங்க நான் அதை பத்தி சொல்லி தரேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா h5 டேக்கையும் p டேக்கையும் குரூப்பிங் செலக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி இன்டர்னல் சிஎஸ்ல கால் பண்ணிருக்கேன். இந்த இன்டர்னல் சிஎஸ்ல என்ன பண்ணிருக்கேன்னா டிஸ்ப்ளேன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கேன். இந்த டிஸ்ப்ளேன்ற ப்ராப்பர்ட்டில நம்ம எந்த வேல்யூ யூஸ் பண்ண போறோம்னா இன்லைன்ன்ற வேல்யூ தான் யூஸ் பண்ண போறோம். அதாவது ஒரு பிளாக் எலிமெண்ட்டை இன்லைன் எலிமெண்டா எப்படி மாத்தலாம் தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். வாங்க இந்த இடத்துல இன்லைன்ன்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணலாம். இன்லைன் வேல்யூ நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்றேன். வாங்க இப்ப ரன் பண்றேன். பாத்தீங்களா, அந்த தனித்தனியா இருந்த பிளாக் எலிமெண்ட் வந்து இன்லைன் எலிமெண்டா சேஞ்ச் ஆயிடுது. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.